அடுத்ததாக இன்னொரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பூனைகளை விற்பனை செய்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளதா? விளக்கம் தரவும் என்று குருநாயகலை சேர்ந்த சகோதரர் ஃபைசல் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். பொதுவாக மனிதர்களை சார்ந்து வாழுகின்ற பல செல்ல பிராணிகள் இன்று வீடுகளில் வைத்து வளர்க்கப்படுகிறார்கள். அதுல பூனைகளும் வளர்க்கப்படுகிறார்கள். பூனையால் வீட்டில் எலி போன்ற தீங்கு தரக்கூடியவைகளை கொல்வது போன்ற பல நன்மைகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பொதுவாக இந்த நாட்டு பூனைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த ஃபென்சி பூனைகளை பயன்படுத்துறாங்க. ஃபென்சி ரக பூனைகளை ஒரு செல்ல பிராணிகளாக ஃபாரின் பிரீடுகள் என்று சொல்லி நிறைய அலங்காரமான அழகான பூனைகளை வளர்க்கிற ஒரு பழக்கம் மக்கள் மத்தியில இருக்குது. அப்ப இது போன்ற பரவலாக பூனைகள் வளர்க்கப்படுவதனால இந்த பூனை விற்பனை செய்வது சம்பந்தப்பட்ட பொருளீட்டு செய்து வியாபாரமும் இன்று சமூகத்துல நடத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த ஃபென்சி ரக பூனைகள், பெர்சியன் கேட், சின்சிலா என்ற பேர்ல இன்னும் பல பேர் வகைகள்ல இந்த பூனைகள் வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறார்கள். இதுக்கு மார்க்கத்துல நிலைப்பாடு என்ன? இப்படி விற்பனை செய்வது கூடுமா என்று கேட்கிறாங்க. பூனைகளை வளர்ப்பதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யவில்லை. அது ஒரு கட்டுப்பாடோட நம்முடைய இபாதத்துகளுக்கு பாதிப்பில்லாத விதத்துல ஒரு வரம்பு மீறாமல் நம்முடைய நேர காலங்களை அதிலே மூழ்கடிக்க செய்து வீணடித்து விடாமல் பூனைகளை வளர்த்து கொள்ளலாம். அதற்குரிய உணவு வசதிகளை நாம தான் வளர்க்கிறதா இருந்தா தேவையான உணவு ஏற்பாடுகளை நாம செய்யணும். அதிலையும் வீண் விரயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை போன்ற ஒரு மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் பூனைகளோட நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அவங்களோட பேருக்கு அந்த பூனைகள் சம்பந்தப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பூனைகள் வாய் வைத்த தண்ணீர் அசுத்தமானது அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி பூனைகளை மனிதர்களோடு நெருக்கமாக பழகிறதுக்குரிய அந்த வாசலை இஸ்லாமிய மார்க்கம் திறந்து வச்சிருக்குது. அதுல நாங்க வரம்பு மீறாமல் கட்டுப்பாடோட அதை செய்து கொள்ளலாம். மார்க்கம் அதை தடுக்காது. அதே நேரத்துல பூனைகளை வளர்ப்பது தடை இல்லை என்றாலும் அதை விற்பனை செய்வது, வியாபாரம் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. சஹீ முஸ்லிம்ல 2933வது செய்தி அபு ஜுபைர் அவங்க அறிவிக்கிறாங்க. சால்து ஜாபிரன் அன் சமனில் கல்பி வஸ்ஸின்னூர். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களிடம் நாய்கள் விற்ற காசை பற்றியும் பூனைகளை விற்ற காசை பற்றியும் நான் விசாரித்தேன். ஃபகால ரஜஸன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்தாலிக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். அப்ப சமனுல் கல்பி வஸ்ஸின்னூரி. அப்ப இந்த பூனைகளை விற்பனை செய்யும் காசும் நாய்களை விற்பனை செய்யும் காசும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிட்டாங்க. தடை செஞ்ச பிறகு அந்த வியாபாரத்துல ஈடுபடக்கூடாது என்று நாங்கள் முடிவெடுக்கணும். ஏன் ரசூலை தடை செஞ்சாங்க இதுல காரணம் குறிப்பிடப்படல. காரணத்தை வைத்துதான் நாங்கள் தடையை ஏற்றுக்கொள்ளணும் என்றது இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூனை வியாபாரம் செய்வதை தடை செய்திருக்கலாம். அப்ப தடை விதிக்கப்பட்டால் அந்த தடையிலிருந்து நாங்கள் விலகணுமே தவிர இதற்கு மாற்றமாக இந்த தடையை காரணம் தெரியல எனவே நாங்க தடையை அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லி யாராலும் சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சின்னூர் என்று வரக்கூடியது காட்டு பூனையை குறிக்குது, கடும் கொடூர குணம் உள்ள காட்டு பூனைகளை தான் இதை குறிக்கும் என்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக அந்த ஹிர்ரத் என்று வரக்கூடிய பூனைகளையும் விற்பனை செய்து காசு சம்பாதிப்பதை தடை செய்ததாக வேறு அறிவிப்புகள்ல வருது. அப்ப இந்த சின்னூர் என்றது காட்டு பூனை என்பதனால் தடை செஞ்சாங்கன்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்துல பூனைகள் வியாபாரம் செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து விட்டார்கள் என்பது தெளிவாக இந்த ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஒரு சில பேர் இந்த ஹதீஸ் பலவீனம் என்றாங்க. இந்த செய்தியில இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அபூ ஜுபைர் என்பவர், இவர் ததிலை செய்பவர் என்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதே மாதிரி மாக்கல் இப்னு உபைதுல்லா, ஹசன் இப்னு அயன் என்றவங்களும் சில விமர்சனங்கள் அவர்கள் மீதும் இருக்கிறது. ஆனா ஹதீஸ்களை ஏற்க முடியாத அளவுக்குள்ள ஒரு விமர்சனம், பாரதூரமான அளவுல விமர்சனம் இல்லை. இப்ப இந்த ததிலை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்த அபூ ஜுபைர் அவர்களுடைய அந்த விமர்சனம் கூட அவர் இருட்டடிப்பு செய்வார். முன்னாடி தனக்கு அறிவிப்பாளர் சொல்ல வர விட்டுட்டு அறிவிப்பாரு என்ற மாதிரி ஒரு விமர்சனம் தான் இருக்குது. ஆனா இவர் இந்த செய்தியில சஹீ முஸ்லிம்ல 2933வது செய்தியில அவர் தெளிவாக சஅல்து ஜாபிரன் என்று சொல்கிறார். நான் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களிடம் நேரடியாக கேட்டேன் என்றாரு. அவர் கேட்டு சொல்றதுனால அவருக்கு அறிவிக்கிறவரை விட்டுட்டு சொல்ற அந்த நிலைமை இல்லை. தெளிவாக அவர் சஹாபி யார் என்றதை தனக்கு அறிவிச்சவரை விட்டுட்டு நேரடியாக அவர் வேறொருத்தருடைய பேரை பயன்படுத்தி சொல்ற விமர்சனம் தான் ததிலிஸ் என்பது. அந்த இருட்டடிப்பு என்பது இந்த செய்தியில இல்ல. அவர் நேரடியாக யாரு கிட்ட கேட்கிறார் என்றா ஜாபிர் இப்னு அப்துல்லா என்ற சஹாபி கிட்டே கேட்கறதுனால
இது பலவீனத்துக்குரிய ஒரு ஹதீஸ் இல்ல. மாக்கல் இப்னு உபைதுல்லா என்பவரும் ஹசன் இப்னு ஆயன் என்பவரும் இவர்களை பற்றியுள்ள விமர்சனங்களை பொறுத்தளவுல இவர்கள் சஹீஹ் புகாரியில அறிவிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். மாக்கல் இப்னு உபைதுல்லா, ஹசன் இப்னு ஆயன் ஆகியோர் மீது உள்ள விமர்சனங்களும் கடுமையான விமர்சனங்கள் கிடையாது, சிறிய சிறிய விமர்சனங்களாக இருப்பதனால அவர்களை பலவீனப்படுத்துற அளவுக்கு ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்குரிய விமர்சனங்கள் அல்லவென்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பூனைகளை விற்பனை செய்வது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட காரியம்தான். எனவே அந்த காரியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். யாராவது அந்த காரியத்தில் ஈடுபடுறதாக இருந்தால் அவர்கள் அந்த காரியத்திலிருந்து விடுபட வேண்டும்.